இந்தியா விஸ் இலங்கைக்கான நேற்று நடந்த 2வது ஓடிஐ மேட்ச்சில் இந்தியா நேற்று ஒரு அதிர்ச்சி தோல்வியை தழுவினாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பலரும் இப்போது அவங்களுடைய குறைகளை முன் வச்சிட்ருக்காங்க. அதில் அதிகமாக எல்லாரும் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு நடந்த முதல் ஓடிஐ மேட்ச்சில் இந்தியா தோற்க வேண்டியது. அப்போது வீரர்கள் தனித்து செயல்பட்டு எப்படியோ அந்த மேட்சை டை ஆக்குனாங்க. ஆனால் அடுத்த மேட்சான நேற்று நடந்த 2வது மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக தோற்க போகிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்தியா ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் போக போக இந்தியா எப்படி அவங்களோட விக்கெட்டை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை. அதுலேயும் ரோஹித் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கேன். ஆனால் அணி வீரர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படுறான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த ஒற்றுமை இல்லாதனால தான் இப்போ தோற்றுட்ருக்கோம். இந்தியா இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஜெயித்ததுக்கு முக்கிய காரணமே இந்தியா ஒற்றுமையாக செயல்படுறதுனால தான். ஆனால் இப்போது அந்த ஒற்றுமை இந்தியாக்கிட்டே இல்லை. அதனால தான் வெறும் 230 240 ரன்னு கூட இந்தியாவால் அடிக்க முடியல. இந்தியா T20 மேட்ச்லேயே 250 அடித்த காலம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓடிஐ மேட்ச்சில் போய் 250 அடிக்க முடியலன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசிக்கலாம். ஒற்றுமை இல்லாததுக்கு போனதுக்கு முக்கிய காரணமே கம்பீர் தான். கம்பீர் எப்போது தலைமை பயிற்சியாளராக இந்திய அணிக்குள்ளே வந்தாரோ அப்போவே நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறேன், அந்த மாற்றம் தான் இந்திய அணிக்கு வெற்றியை உருவாக்கி தரப்போகுது, இப்படி எக்கச்சக்க வார்த்தைகளை பேசிட்டு உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அவர் பண்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி தான் கொடுத்துருக்கு. அதுக்கான முன் உதாரணம் தான் இந்த 2 மேட்சுமே. தொடர்ந்து இந்தியாவில் இனிமேல் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் செயல்பட்டார் அப்படின்னா இனி இந்தியாவுக்கு தொடர் தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கர்கிட்ட ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு. அது குறித்து சச்சின் வெளியிட்டிருக்க முக்கியமான அறிக்கையில் இப்போது இதை பற்றி பேசியிருக்காங்க. இனிமேலும் கம்பீர் அவர்கள் பயிற்சியாளராக செயல்படக்கூடாது, அப்படி மீறி செயல்பட்டால் இந்திய அணிக்கு தொடர் தோல்வி தான். இந்த தோல்விக்கெலாம் முக்கியமான காரணமே கம்பீர் மட்டும்தான். உடனடியாக கம்பீரை தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலக்குங்க. அவருக்கு பதிலாக இந்திய அணியில் இது வரைக்கும் இந்திய ரசிகர்களால் தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய தல தோனியை பயிற்சியாளராக நியமனம் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அவர் மட்டும் பயிற்சியாளராக வந்துட்டார் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு வீரனை கூட மிகப்பெரிய வீரனாக மாற்றக்கூடிய எல்லா வித திறமைகளும் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களோட டிசிஷனை மாற்றிக்கிட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐக்கு மிக முக்கியமான வேண்டுகோள், ஏன் எச்சரிக்கை விடுத்திருக்க சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். அந்தளவுக்கு அவரும் கொந்தளிச்சிருக்காரு. இந்தியா போயிட்டு இலங்கை கிட்ட இந்தளவுக்கு ஒரு அடிமட்ட தோல்வி சந்திக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அது அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. நாங்கள் இந்தியாவை இது வரைக்கும் எவ்வளவோ அழகாக கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கோம். அப்படி கொண்டு வரப்பட்ட இந்தியாவை இப்படி சாதாரணமாக இலங்கைகிட்ட போட்டு இந்த அளவுக்கு கேவலமாக இந்தியாவை தோற்கடிக்கிறத எங்களால் ஒத்துக்கவே முடியாது. உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர் பதவியிலேருந்து கௌதம் கம்பீரை நீக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கு நல்லது. அதே மாதிரி தல தோனியை பயிற்சியாளர் ஆக்குறது தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செயலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் விடுத்திருக்க எச்சரிக்கை இப்போது கிரிக்கெட் விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.